இன்றைக்கி 10th ஸ்டூடெண்ட்ஸோட லென்ஸுங்கிற இந்த சாப்டர் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் பேசாமல் ஆரம்பிச்சிடலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதில் இங்கே சொல்ல வர்றதே லென்ஸுகள். லென்ஸு அதுக்கிட்ட பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில லா மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், இந்த சாப்டருங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். இந்த சாப்டருங்கிறது ரொம்ப பெரிய சாப்டர் தான். அதனால் நீங்கள் ஒரு 3 பார்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சாப்டரில் நம்ம ஃபஸ்ட்டாக படிக்க போகிறது ரிஃப்ராக்ஷனுங்கிற பெண்டிங் ஆஃப் லைட் ரே ஆஸ் இட் பாசஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர். அதாவது ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியமுக்கு லைட்டு ட்ராவல் ஆச்சுன்னா அதை தான் நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன தான் பென்சில் ஸ்ட்ரைட்டாகவே இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் பென்சிலோட இமேஜுங்கிறது ரொம்ப வளைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுங்கிறது. இல்லை என்ன தான் உள்ள ஸ்ட்ரைட்டாகவே இருந்தாலும் அந்த இமேஜ் நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும். நான் இங்கே பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு, ஆனால் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருச்சு. அதுதான் ரிஃப்ராக்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறது. இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் பென்சிலோட லைட் ரே. இப்போ இது இங்கே கிராஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்த லைட் ரேங்கிறது லைட்டாக வளைஞ்சிருக்கும். இதுதான் இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது. இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இது இப்போ ஏன் நடக்குது அப்படிங்கும்போது ரேரர் மீடியம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேரர் மீடியம்னா என்ன, டென்சர் மீடியம்னா என்ன, இது டென்சர் மீடியம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரி, ரேரர் மீடியம்னா என்ன? ரேரர் மீடியம் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இந்த மீடியமில் லைட்டோட ரெசிஸ்டன்ஸுங்கிறது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டென்சர் மீடியம் அப்படிங்கும்போது லைட்டுக்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நீங்கள் எந்த மாதிரி நினச்சிக்கலான்னா, இப்போ ரேரர் மீடியம் அப்படிங்கும்போது காற்றுலேருந்து கையசைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அது டென்சர் மீடியம் அப்படிங்கும்போது தண்ணிக்கடியிலேருந்து கையசைக்கிற மாதிரி, காற்றுலேருந்து கையசைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் தண்ணியிலேருந்து கையசைக்கும் போது ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும்ல. அதுதான் ரேரர் மீடியம்க்கும் டென்சர் மீடியம்க்கும் அப்படிங்கிறது வித்தியாசங்கிறது. எப்படி ரேரர் மீடியம்னா காற்றுல கையசைக்கிற மாதிரி, அது டென்சர் மீடியம்னா தண்ணிக்கடியில் கையசைக்கிற மாதிரி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம கைங்கிறது இருக்குல்ல, நம்ம கைங்கிறது தான் லைட்டுங்கிறது. நம்ம கைங்கிறது காற்றுல ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும், அது தண்ணிக்கடியில் ஸ்லோவாக தான் மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அதுதான் ரேரர் மீடியம், டென்சர் மீடியம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, லைட்ங்கிறது ரேரர் மீடியம், அதாவது ஈஸியான மீடியத்துலேருந்து கஷ்டமான மீடியம், அதாவது டென்சர் மீடியமுக்கு வரும்போது லைட்டுங்கிறது வளையும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டுங்கிறது ஏர்லேருந்து வாட்டர் வருது, அதாவது ரேரர் மீடியம் சொல்லுவாங்க. இது டென்சர் மீடியம்னு சொல்லுவாங்க. லைட்டுங்கிறது லைட்டாக வளையுது. இதுதான் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ரேரர் மீடியம்னா லைட்டுக்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறது கம்மியாக இருக்கிற மீடியம் தான் ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். அது டென்சர் மீடியம் அப்படின்னா, இங்கே நான் ரேரர்னு சொல்லியிருப்பேன், அது தப்பானது. ஸோ டென்சர் மீடியம் அப்படின்னா லைட்டோட ரெசிஸ்டன்ஸ், லைட்டுக்கான ரெசிஸ்டன்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, காற்றுல கையசைக்கிற மாதிரி, அதே மாதிரி தண்ணிக்கடியில் கையசைக்கிற மாதிரி அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான இமேஜ் தான் இது. அதாவது ஏர்லேருந்து லைட் வருது, அதே மாதிரி தண்ணிக்குள்ளே போகும்போது லைட்டுங்கிறது வளையுது. ஸோ இதுதான் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுங்கிறது. ஸோ இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி படிக்கணும் இந்த மாதிரி. ஸோ எக்ஸாமில் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இது என்ன மீடியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் இங்கே நடுவில் அந்த புள்ளியாக ஒரு லைன் வச்சுருக்காங்கல்ல, அதான் நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக இருக்குல்ல, இதான் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சைடாக ஹாரிசான்டல் இருக்குல்ல, இந்த ஏரையும் வாட்டரையும் பிரிக்கிற இடம் இருக்குல்ல, அதான் நம்ம பவுண்ட்ரின்னு சொல்லுவோம். அது நம்ம என்ன பார்க்கணுன்னா, லைட் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ லைட் ஒரு வேளை ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியமுக்கு போச்சுன்னா அப்போ அது நார்மலை நோக்கி நகரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டுங்கிறது ரேரர் மீடியமில் வந்துருக்கு, அதாவது இங்கே ஏர்லேருந்து வந்துருக்குது. ஏர்லேருந்து இது டென்சர் மீடியமான வாட்டருக்குள்ளே போயிடுச்சு. வாட்டருக்குள்ளே போனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ டுவோர்ட்ஸ் நார்மல் கிட்ட வந்துருச்சு. இதுதான் அதில் சொல்ல வந்திருக்காங்க. அதாவது மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் வந்துச்சுன்னா அது நார்மலை நோக்கி திரும்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வேளை டென்சர், அதாவது அடர்த்தியான இடத்துலேருந்து சாதாரணமான இடத்துக்கு வந்துச்சுன்னா அப்போது அது எவே ஃப்ரம் நார்மல், அதாவது நார்மல்லேருந்து தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இருக்குது, இங்கே காற்று இருக்குது. அப்போ தண்ணியிலேருந்து வர ஒரு லைட்டு காற்றுக்கு போனோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது அப்படியே வளையுது, அதாவது நார்மலை விட்டு தள்ளி போகுது. அதாவது இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா, ரேரர்லேருந்து டென்சருக்கு லைட்டு போச்சுன்னா அப்போ அது நார்மல் கிட்ட சரியும்,
அதே இது லைட்டு டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியமுக்கு போச்சுன்னா அப்போ நார்மல்லேருந்து தள்ளி போகும். ஓகே, ஸோ இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது வேணாம். ஸோ இதை வச்சு நமக்கு வந்து ஒரு லா ஒன்று படிக்க வேண்டியது இருக்குது, அதுதான் ஸ்னெல்ஸ் லா அப்படிங்கிறது. அதாவது ஸ்னெல்ஸ் லா அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ லைட் ரே பார்த்திங்கன்னா தெரியும், ஏர்லேருந்து வாட்டர் நோக்கி போதா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் இதை ஐன்னு எடுத்துகிட்டு இது கீழே இருக்கிறத நான் ஆறுன்னு எடுத்தேன்னா அப்போ ஸ்னெல்ஸ் லா படி ஃபார்முலாங்கிறது இப்படி தான் இருக்கும். sin I by sin R is equal to E by V அப்படிங்கிறது தான் ஃபார்முலா இதெல்லாம். ஸோ எப்படி லைட்டுங்கிறது இப்போ நான் இங்கே ஐன்னு எடுத்துகிட்டு இங்கே ஆறுன்னு எடுத்தேன்னா அதோட ஃபார்முலா அப்படிங்கிறது இதுதான், sin I by sin R is equal to C by V. சரி, ஓகே. இப்போ இங்கே ஊடையில் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி யூ மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு என்னென்னா, அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் அ மெஷர் டு ஃபைண்ட் ஹவு டென்சர் எ மீடியம் இஸ். அதாவது ஒரு மீடியம் எவ்வளோ டென்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெஷர் தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் அ மெஷர் டு ஃபைண்ட் ஹவு டென்சர் இஸ் அ மீடியம் இஸ், ஹவு டென்சர் அ மீடியம் இஸ். ஓகே, இப்போ அதுக்கான ஃபார்முலா sin I by sin R is equal to ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட், அதாவது இது U2, அப்போ இது U1 அப்படின்னு வரும். U2 by E1, U2 by U1 is equal to C by V. இதுதான் ஃபார்முலாங்கிறது. அதே மாதிரி ஸ்னெல்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் புக்கில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின், அதனால் உங்கள் புக்கில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சுட்டு போயிருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது போகலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஒயிட் லைட், அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஒயிட் லைட் அப்படின்னா என்னென்னா, சாதாரண ஒயிட் கலர் லைட்டு தான். நம்ம பல்ப்லேருந்து வர வெள்ளை கலர் லைட்டாக இருக்கட்டும், நம்ம எல்இடி பல்ப்லேருந்து வர வெள்ளை கலராக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம டார்ச் லைட்லேருந்து வர வெள்ளை கலராக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம சூரியன்லேருந்து வர வெள்ளை கலர் லைட்டாகவும் இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம ஒயிட் லைட் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, ஒயிட் லைட் அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் லைட்குள்ளே 7 கலருங்கிறது அடங்கி இருக்குது. ஒயிட் லைட் கண்டெய்ன்ஸ் 7 கலர்ஸ் இன் இட். என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். அது என்ன ஒயிட் லைட்டில் மட்டும் இப்படி 7 கலர் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணால் ஒயிட் லைட், ஒயிட் அப்படிங்கிறது ஆல் கலர்ஸ் அப்படின் தான். ஒயிட்டுன்னா ஆல் கலர்ஸ், பிளாக்குன்னா நோ கலர்ஸ். அதனால தான் ஒயிட் லைட்டில் 7 கலர் அப்படிங்கிறது அடங்கியிருக்குது. சரி, ஓகே. என்னென்ன கலர்ஸ்லாம் ஒயிட் லைட்டில் இருக்குது? வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். அதை நம்ம ஷார்ட் ஃபார்மாக விப்கியார் அப்படின்னு கூப்பிடுவோம். VIBGYOR, விப்கியார். இந்த கோடோடு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதேமாதிரி இந்த 7 கலரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we pass white light through a prism we get those 7 colors due to dispersion. அதை என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ப்ரிசம் வெளியா, அதாவது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து ப்ரிசம்னு சொல்லுவோம். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, இதான் வந்து ப்ரிசம்னு சொல்லுவோம். இந்த ப்ரிசம் வழியாக ஒரு ஒயிட் லைட் வந்து கடத்தி விட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் நமக்கு இந்த மாதிரி விப்கியார் வந்து இந்த 7 கலரும் ஆப்போசிட் சைடில் கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஒரு ப்ரிசம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஒயிட் லைட்டுங்கிறத கடத்தி விட்டோம்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் விப்கியார், அதாவது இந்த 7 கலரும் இந்த ஆப்போசிட் சைடில் கிடைக்கும். இந்த சைடில் ஒயிட் லைட்டு, ஆனால் வெளியில் வரது என்னமோ விப்கியார், இந்த கலர், இந்த 7 கலர். ஓகே, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, when we pass white light பாஸ் பண்ணும்போது ஒரு ப்ரிசம் வழியாக we can get those 7 colors. We can get those 7 colors due to dispersion. இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஒயிட் லைட் அனுப்பி விட்டு இந்த 7 கலர் எடுக்கிறது, இதுதான் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒயிட் லைட் அனுப்பி விட்டு ஒரு ப்ரிசம் வழியாகவும் இருக்கட்டும், ஸோ ஒயிட் லைட்டை கடத்தி விட்டு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி 7 கலரையும் எடுத்தோம்னா அதுதான் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ப்ரிசம் வழியாக மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை, அதை நீங்கள் ஃப்யூச்சரில் படிப்பீங்க, நிறைய விஷயங்கள் வழியாகவும் செய்ய முடியும். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுலாம் என்னென்னா, ஒயிட் லைட் அனுப்பி விட்டு இந்த மாதிரி 7 கலர் எடுத்தாங்கன்னா அதுதான் டிஸ்பர்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை அடுத்தது போகலாம். அடுத்தது தான் வந்து வேவ் லென்த் ஆஃப் கலர்ஸ். அதாவது எல்லா கலருமே சேம் கிடையாது, ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது தான் வேவ் லென்த்துங்கிறது. அதாவது எல்லா கலருக்கும் ஒரே வேவ் லென்த்துங்கிறது கிடையாது.
எல்லா கலருக்கும் வித்தியாசமான வேவ் லென்த் அப்படிங்கிறது இருக்கும். வேவ் லென்த் அப்படின்னு என்னென்னா, ஒரு லைட் ரேங்கிறது ட்ராவல் பண்ணுதுன்னா அது இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி போகாது, அதுக்கு பதிலாக அந்த மாதிரி வளைஞ்சு தான் ட்ராவல் பண்ணும். அதுதான் நம்ம வந்து வேவ் லென்த். இந்த வேவ் இருக்குல்ல, இந்த வேவோட லென்த்தை தான் நம்ம வந்து வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் வந்து 9th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லைட் ரேங்கிறது எப்போவுமே இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாது, அது இப்படி வளைஞ்சு தான் போகும். இந்த வளைஞ்சு போகிறதுல அதில் இருக்க இதுதான் வேவ் லென்த் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்கிறது, ஒயிலட்டுக்கு தான் இருக்கிறதுலே வேவ் லென்த் கம்மி. அதே மாதிரி வேவ் லென்த் லைட்டில் அதிகமான வேவ் லென்த் இருக்கிறது ரெட்டுக்கு தான். அதாவது லைட்டில் கம்மியான வேவ் லென்த்து ஒயிலட்டுக்கு, அதே மாதிரி லைட்டில் வேவ் லென்த் அதிகமாக இருக்கிறது ரெட் கலருக்கு. இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் வந்து இந்த சார்ட்டுங்கிறது. இப்போ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நான் சொல்லியிருந்தேன்ல, விப்கியார், VIBGYOR விப்கியாரா. இதில் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி போக சைடில் வேவ் லென்த்துங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். விக்கு கம்மி, இது கொஞ்சம் அதிகம், ப்ளூக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம், க்ரீனுக்கு இதை விட அதிகம், எல்லோவுக்கு அதிகம், ஆருக்கு ரொம்பவே அதிகம். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் சொன்னால் இந்த விப்கியாருங்கிறது ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேவ் லென்த் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அது டென்சர் மீடியத்தில் ஃபாஸ்ட்டாகவும் போகும். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் படிச்சிருந்தோம்ல, டென்சர் மீடியம், அடர்த்தியான மீடியம் இருக்குல்ல, கஷ்டமான மீடியம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் இந்த அதிகமான வேவ் லென்த் இருக்கிற லைட்டுங்கிறது ஃபாஸ்ட்டாக போகும். அதான் வெலாசிட்டி இன்க்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். எப்படி வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டென்சரான மீடியம், அடர்த்தியான மீடியங்களில் லைட்டுங்கிறது ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இதுதான் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது. ஒன்றும் இல்லை, வயலட்டுக்கு வேவ் லென்த்துங்கிறது கம்மி, ரெட்டுக்கு தான் இருக்கிறதுலே அதிகம். அதே மாதிரி வேவ் லென்த்துங்கிறது அதிகமாச்சுன்னா டென்சர் மீடியத்தில் ஸ்பீடுங்கிறது அதிகமாகும். ஓகே, இதுதான் மெயினான விஷயம். இப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு போயிடலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு லாங்கிறதான் நீங்கள் படிக்கணும். அதான் ரெய்லே ஸ்கேட்டரிங் லா. என்ன சொல்ல வருதுன்னா, ஹையர் தி வேவ் லென்த் ஆஃப் லைட் தென் லோவர் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங். அதாவது வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கேட்டரிங்கிறத நான் சொல்லித்தரேன், ஸ்கேட்டரிங்கிறது கம்மியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேவ் லென்த் அதிகமாகச்சுன்னா ஸ்கேட்டரிங்கிறது கம்மியாகும். ஸோ இப்போ இந்த வேவ் லென்த்துக்கான ஃபீச்சர் என்னெல்லாம் படிச்சிருந்தோம். ஃபஸ்ட், வேவ் லென்த் அதிகமாகச்சுன்னா அதோட வெலாசிட்டி இன் டென்சர் மீடியம் அதுவும் அதிகமாகும். அதே மாதிரி ஸ்கேட்டரிங் அது கம்மியாகும். இதெல்லாம் தான் பார்த்து வச்சுக்கோங்க. வேவ் லென்த்துங்கிறது அதிகமாகச்சுன்னா வெலாசிட்டி ஸ்பீடுங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி அதோட ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறதும் கம்மியாகும். ஸோ அதோட ஃபார்முலா அப்படிங்கிறது இதுதான். அதாவது எஸ் இருக்குல்ல, ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். இப்போ நம்ம அடுத்தது போகலாம். இப்போ ஸ்கேட்டரிங் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸ்கேட்டரிங் அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ ஸ்கேட்டரிங் அப்படிங்கும்போது ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் டியூ டு ஹீட்டிங் தி மாலிகுல்ஸ் ஆர் பார்ட்டிகிள்ஸ் இன் அட்மாஸ்பியர். அதை என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம காற்றுல நிறைய மாலிகுல்ஸ் இருக்கும்ல, இந்த மாலிகுல்ஸை லைட்டு வந்து அடிக்கும்போது, இந்த லைட்டுங்கிறது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லைட் இருக்குதா, இந்த அடிக்குது. அடித்த உடனே என்ன ஆகும்னா, அந்த லைட் ரே இருக்குல்ல, அந்த எல்லா இடத்துலையும் செதறி போயிடும். நான் இங்கே செதறது, இங்கே அப்படியே எல்லா சைடும் செதறிடும். அதுதான் வந்து ஸ்கேட்டரிங்கிறது. இதை நீங்கள் எப்படி வச்சுக்கலான்னா, ஒரு பலூனில் இருக்க தண்ணி பார்த்திங்களா, எல்லா சைடும் பரவி போதில்ல, அதே மாதிரி தான். அந்த மாதிரி இந்த ஸ்கேட்டரிங்கிறதும் ஒர்க் ஆகும். அதாவது ஹிட்டிங் தி மாலிகுல்ஸ் ஆர் பார்ட்டிகிள்ஸ் இன் அட்மாஸ்பியர். யார் ஹிட் பண்ணுறா? லைட்டு ஹிட் பண்ணி அது ரிஃப்ராக்ஷன் நடக்குது இல்லை, இப்படி எல்லா சைடும் அடித்து போயிடும். இந்த எல்லா சைடும் போனதுக்கப்புறம் அதுதான் நம்ம வந்து ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து ஸ்கேட்டரிங்கோட எக்ஸாம்பிளுங்கிறது. சரி, இப்போ ஸ்கேட்டரிங்லேயே மொத்தம் 4 விதமான ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ரெய்லே ஸ்கேட்டரிங் அப்படிங்கும்போது இதை நம்ம முன்னாடி சொன்னது. நார்மல் ஸ்கேட்டரிங் தான் நம்ம வந்து ரெய்லே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெய்லே ஸ்கேட்டரிங்னா நார்மல் ஸ்கேட்டரிங். ஓகே, அதே மாதிரி அடுத்தது வந்து மை ஸ்கேட்டரிங், அதையும் படிப்போம். டிண்டல் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங் எது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் சொல்லி தர போகிறதில்ல. மை ஸ்கேட்டரிங், டிண்டல் ஸ்கேட்டரிங், இது 2 மட்டும் படிப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து மை ஸ்கேட்டரிங் பார்ப்போம். மை ஸ்கேட்டரிங் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது வந்து இதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸுங்கிறது தேவைப்படுது. என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when diameter of scattering is equal or higher than wavelength of
இன்சிடென்ட் லைட் தென் மை ஸ்கேட்டரிங் அக்கர்ஸ். இப்போ இதில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ மாலிகுலோட டயமீட்டரும் அதே மாதிரி வர்ற லைட் ரேவோட வேவ் லென்த்தும் ஈக்குவலோ இல்லை அதிகமாகவோ இருந்துச்சுன்னா இந்த மை ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறது நடக்கும். நான் மறுபடியும் சொல்லித்தரேன். அதாவது இப்போ வெறுமனையாக லைட் வந்து ஒரு பார்ட்டிக்கலை இடிச்சுதுன்னா, லைட் வந்து ஒரு மாலிகுலை இடிச்சுதுன்னா அப்போ ஸ்கேட்ரிங், நார்மல் ஸ்கேட்ரிங் எல்லா சைடும் செதறி போகும். அதே இது மை ஸ்கேட்ரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரூல்ஸ் மட்டும் வருது. இது எப்போ நடக்கும்னா, இப்போ ஒரு லைட் ரே வருது, அதே மாதிரி ஒரு மாலிகுலும் இருக்குது. இப்போ இந்த மாலிகுலோட டயமீட்டரும் இந்த லைட் ரேவோட வேவ் லென்த்துங்கிறதும் ஈக்குவலோ இல்லை அதிகமாகவோ இருந்துச்சுன்னா ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறது நடக்கும். என்ன ஸ்கேட்ரிங்? மை ஸ்கேட்ரிங்கிறது நடக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெயிலே ஸ்கேட்ரிங்கும் போது சாதாரண ஸ்கேட்ரிங் இப்படி வந்துச்சுன்னா எல்லா சைடும் அப்படியே பறைய போதா. அதே மை ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். லைட் ரே அடிக்குதா, நான் அது ஜூம் பண்ணி காணிக்கிறேன். அதாவது லைட் ரே அடிக்குதா, அடித்தோடனே ஃப்ரண்ட்டில் மட்டும் அதிகமாக போகுது, பேக்கில் கம்மியாக போகுது. இதான் வந்து மை ஸ்கேட்ரிங்கோட டிஃப்ரென்ஸுங்கிறது. இதுதான் வந்து மை ஸ்கேட்ரிங்கோட டிஃப்ரென்ஸுங்கிறது. நார்மல் ஸ்கேட்ரிங் இப்படி இருக்கும், அதே மாதிரி மை ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். இதுதான் நார்மல் ஸ்கேட்ரிங்கும் மை ஸ்கேட்ரிங் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம். ஸோ அதே மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு போக வேண்டியது தான். இதுதான் வந்து ஒயிட் கலர் க்ளவுடுக்கும் காரணம். அதாவது நம்ம வானத்தில் வந்து வெள்ளை கலர் க்ளவுட் இருக்குல்ல, அதுக்கு காரணம் இதுதான். அது எப்படி இந்த ஒயிட் கலர் கொண்டு வருது அப்படிங்கும்போது இதான் வந்து ரீசனுங்கிறது. அதாவது when white light hitting the water droplets it equally distribute all colors causing white color. அதாவது இப்போ மேகம் அப்படிங்கிறது என்னது, மேகத்தில் வந்து தண்ணி இருக்கும், கரெக்டாக வாட்டர் மாலிகுல்ஸுங்கிறது இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, சூரியன் வந்து வர வெள்ளை கலர் இருக்குல்ல ஒயிட் லைட்டு, அதை வந்து இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அடித்து இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுறது. இந்த மை ஸ்கேட்ரிங்னால டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்றதுனால தான் நமக்கு வந்து கலருங்கிறது ஒயிட் கலரில் இருக்குது, க்ளவுடுங்கிறது. ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் படிச்சுட்டு போயிருங்க. படிச்சுட்டு போக வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா இதிலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து டிண்டல் ஸ்கேட்ரிங். டிண்டல் ஸ்கேட்ரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொடைக்கானல் அந்த இடத்துலலாம் பார்த்தது தான். அதாவது when light ray hits tiny particle, நேனோமீட்டர் சைஸில் இருக்க பார்ட்டிகளை அதை அடிச்சதுன்னா, லைட் ரே வருது, ஒரு சின்ன பார்ட்டிக்கல் அடிச்சதுன்னா அந்த பாத்துங்கிறது விசிபிள் ஆயிரும். இந்த லைட்டுங்கிறது இந்த நார்மல் ஸ்கேட்ரிங் மாதிரி எல்லா சைடும் அடிச்சுட்டு போகாது, மற்றபடி விசிபிளாக இருக்கும். அதான் வந்து சொல்ல வர்றது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் ரேங்கிறது உள்ளே வருது, இந்த டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல அதை அடித்து அதோட பாத்துங்கிறது விசிபிள் ஆயிடுச்சு. இந்த பாத்துங்கிறது விசிபிள் ஆயிடுச்சா, இதுதான் வந்து டிண்டல் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறது. இந்த இன்சிடெண்ட்டை தான் டிண்டல் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விசிபிலிட்டி ஆஃப் லைட் இன் டஸ்டி ரூம், இதுதான் அதோட எக்ஸாம்பிளுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தது போகலாம். சரி, அடுத்தது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது நார்மல் ஸ்கேட்டரிங் இருக்குல்ல, ரெயிலே ஸ்கேட்டரிங், அதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சுட்டு போயிருங்க. அது என்னதுன்னா, when sunlight passes through atmosphere the blue color gets scattered since it has shorter wavelength resulting blue sky. அதாவது நீல கலர் ஸ்கை எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்லைட்டுங்கிறது அட்மாஸ்பியருக்குள்ளே பாஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அட்மாஸ்பியருக்குள்ளே பாஸ் ஆகும்போது ப்ளூ கலர் வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஏன் ப்ளூ கலர் ஸ்கேட்டர் ஆகுது? ஆனால் வேவ் லென்த்துங்கிறது கம்மி, ஷார்ட்டர் வேவ் லென்த்து. அதனால தான் நமக்கு வந்து ப்ளூ ஸ்கை அப்படிங்கிறது தெரியுது. மறுபடியும் சொல்கிறேன், சன்லைட்டுங்கிறது அட்மாஸ்பியருக்குள்ளே வருது, சன்லைட் அட்மாஸ்பியருக்குள்ளே வருது, வந்த உடனே என்ன ஆயிடுது, அது வந்து ஸ்கேட்டர் ஆகி போயிருது. ஏன் ஸ்கேட்டர் ஆகி போகுது? அதுக்கு வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த்து நம்ம படிச்சிருந்தோம். வேவ் லென்த்துங்கிறது கம்மியாச்சுன்னா ஸ்கேட்டரிங்கிறது அதிகமாகும். அதனால் இது வந்து ஸ்கேட்டர் ஆகி போயிடுச்சு. ஸ்கேட்டர் ஆனதுனால அங்கே வந்து நமக்கு வந்து ப்ளூ கலர் மட்டும் தெரியுது. ஆனால் ஸ்கேட்டர் ஆனால் அந்த லைட்டு மட்டும்தான் ஸ்கேட்டர் ஆகிருக்கு. வேணால் ப்ளூ கலர் மட்டும் ஸ்கேட்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறனால நமக்கு ப்ளூ கலர் மட்டும் தெரியுது. ஒருவேளை பர்பிள் கலரும் சேர்ந்து இருந்துச்சுன்னா வேறு கலர் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, சரி. அதே மாதிரி இன்னொரு ரீசன், அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட் சன் ஃபார் ஃப்ரம் தி எர்த் தேன் தி நோன், ஸோ ஆல் clouds in sunlight get scattered except red resulting red sun. அது எதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது நம்ம வந்து சாயங்காலம்
சாயங்காலத்தில் சூரியனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே சிவப்பு கலரில் எப்படி ஒரு ரொம்ப ஒரு ரெட்டிஷான கலரில் சூரியனுங்கிறது இருக்கும். அது ஏன் ரெட்டிஷ் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து மத்தியானம், இது வந்து சாயங்காலம். மத்தியானம் பார்த்தீங்கன்னா நமக்கும் சூரியனுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அதே இது சாயங்காலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுங்கிறது அதிகமாயிரும். டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கலரும் ஸ்கேட்டர் ஆகி போயிடும். இப்போ அந்த ஒயிட் லைட் இருக்குல்ல, சூரியன்லேருந்து ஒயிட் லைட் பூமிக்குள்ளே வருது, ஆனால் வரும்போதே எல்லா கலரும் ஸ்கேட்டர் ஆகி போயிடும். விப்கியார் இருக்குதுல்ல, விப்கியாரில் ஆரஞ்சு வரைக்கும் ஸ்கேட்டர் ஆகி போயிடும், ரெட்டை தவிர. ஏன் ரெட்டு ஸ்கேட்டர் ஆகலைன்னா, அதுக்கு தான் ஹை வேவ் லென்த்துங்கிறது இருக்குல்ல, அதனால் அது மட்டும் தப்பிச்சு வந்துடும். அப்படி தப்பிச்சு வந்து நம்ம கண்ணில் படுறதுனால தான் நம்ம சன்னுங்கிறது ரெட் கலரில் இருக்குது சாயங்காலம் மட்டும். அது ஏன் மத்தியானம் நம்ம கிட்ட இருக்கிறோம், அதனால் முக்கால்வாசி கலருங்கிறதும் ஸ்கேட்டர் ஆகாமல் இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஒயிட் கலரில் தெரியுது சன்னுங்கிறது. ஸோ மறுபடியும் பார்ப்போம். அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட் தி சன் ஃபார் ஃப்ரம் தி எர்த் தேன் தி நோன். ஸோ ஆல் கலர்ஸ் இன் சன்லைட் கெட் ஸ்கேட்டர்ட் எக்ஸப்ட் ரெட் ரிசல்ட்டிங் ரெட் சன். ஸோ அதை நீங்களும் பார்த்து வச்சுக்கோங்க, படித்தும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போயிடுவோம். இப்போ வந்து வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட போகிறதுனால நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 3 பார்ட்டு கிட்ட வரும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேணால் வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான சாப்டரான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் தான். சரி, ஓகே, நம்ம வந்து இதோட வீடியோ வந்து முடிச்சுக்குவோம். பை கைஸ்.